இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்னே தெரியாம என்னெல்லாமோ நடந்துருச்சு. திருப்ரோ, கருணா, இந்த திருவிழாவில் நடந்த எல்லா பிரச்சனையும் நீங்க 2 பேரும் இப்பவே மறந்துருங்க. இனி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கவே கூடாது. ஆமா, நல்லவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும். திருப்ரோ, நீங்க 2 பேரும் கை கொடுத்துக்கோங்க. அண்ணா, கை கொடுங்க. நீங்களும் கை கொடுங்க ப்ரோ. குட். நீங்க 2 பேருமே எப்பவுமே இப்படியே தான் இருக்கணும். சரி, கிருபாண்ண கூப்பிடுறாரு, நான் அப்புறமா வரேன். தங்கச்சி, நான் வரேன். சொல்லுங்கண்ணா. எங்கடா இருக்க? திருவிழாவில் தானே. உடனே கோயில் பின்னாடி இருக்க கார் பார்க்கிங் வா. உடனே அவர் சொல்றாரு, என்ன பிரச்சனை? ஃபுட் டெலிவரி சமயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணத கருணா கிட்ட என்னால சொல்ல முடியல. நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகேங்க. இப்போதான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. இனிமே என்ன ப்ராப்ளம்? திரு, நான் பார்ல வச்சு ஒருத்தர் அடிச்சேன்னு சொன்னல, அந்த வீடு இந்துவோட வீடு தான். அங்க நாங்க சின்ன வயசுல ஒன்னா விளையாடி இருக்கோம், ஒன்னா சாப்பிட்டு இருக்கோம், ஒன்னா தூங்கி இருக்கோம். அது இந்து அம்மா ஞாபகமா அவளுக்கு கிடைச்சது. அந்த வீட்டை தான் அவங்க பார் ஆக்கியிருக்காங்க. எப்படியாவது அந்த வீட்டை இந்துக்காக சரி பண்ணி கொடுக்கணும். சொல்லுங்கய்யா. உன் புருஷனுக்கு வந்த உயிராபத்தை பத்தி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். சரி. அக்கா, அக்கா, நீங்க பேசிட்டே வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். ஓகே. சொல்லுங்கய்யா, ஏதாவது பிரச்சனையா? நான் உன் புருஷனோட பிரசன்னத்தை பார்த்துட்டேம்மா. அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். ஐயா, அதான் திருவிழாவே முடிய போகுதே, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைங்கய்யா. நானும் அப்படிதாம்மா நினைச்சேன். ஆனா சோழி வேற மாதிரி சொல்லுதாம்மா. என்னங்கய்யா சொல்றீங்க?